ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி 2024 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் என்னென்ன முக்கியமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் அப்ளை பண்ணுறதோட போன வருஷம் அப்ளை பண்ணவங்க ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரெஷர் இந்த வட்டம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க. மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ நல்லா கொஞ்சம் கவனிச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா 26/5/2024. ஓகே, மே 26, அதாவது மே 26, 2024 தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் வந்து நடக்குது. ஸோ உங்களுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 1056 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 1056 1056 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து பார்த்துக்கோ. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஐடி கார்டு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்க்கலாம். ஸோ ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா upsconline.nic.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். ஸோ மாடிஃபிகேஷன் OTR ப்ரொஃபைல், ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஓகே, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் அடுத்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டீட்டெயில் கொடுக்க தேவையில்ல. அவங்க கேட்குற சில டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், உங்கள் நேம் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த OTR ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மார்ச் 2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி 12 மார்ச் 2024 நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 6 மார்ச் 2024 டு 12 மார்ச் 2024 ஒரு வாரம் வந்து உங்களுக்கு கேப் தராங்க. ஸோ அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க வந்து OTRல ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலோ இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சப்போஸ் மேலுக்கு பதிலாக ஃபீமேல் கொடுத்துட்டீங்க, ஃபீமேலுக்கு மேல் கொடுத்துட்டீங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து மாற்றி கொடுத்துட்டீங்க, OBC சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த டேட் வந்து ஒரு வாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டோ ஐடி. ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஐடென்டி கார்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்போ ஐடென்டி கார்டு உங்களுக்கு கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு தான் நீங்கள் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்போ கொண்டு போகணுமே தவிர நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிட்டு கொண்டு போகும்போது ஆதார் கார்டு வந்து கொண்டு போகக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ ஐடென்டி கார்டு வந்து என்ன எக்ஸாம் நீங்கள் எந்த ஐடென்டி கார்டு வச்சு இப்போ இன்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்போ என்ன கொண்டு போகணும், அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ற ஐடென்டி கார்டு தான் கொண்டு போகணும். இப்போ ஓட்டர் ஐடி அப்படின்னா நீங்கள் ஓட்டர் ஐடி தான் கொண்டு போகணும், ஆதார் கார்டு வந்து கொண்டு போகக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். ஸோ இது லாஸ்ட் டேட் வந்து 5 மார்ச் 2024, மார்ச் 5 2024 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். 6 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க, லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க. அடுத்து பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர், உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்கு. டிஎன்பிசி பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க் இல்லை, ஆனால் யூபிஎஸ்சி பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ இது புதுசாக எழுதுறவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க 100 கொஸ்டின் டக்குன்னு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, 100 கொஸ்டின்ல உங்களுக்கு எது கொஸ்டின் தப்பு விடுறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து ஆன்லைன் கொஸ்டின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன், அதாவது நீங்க ஏதாச்சும் எக்ஸாம் முடிஞ்சு ஓகே மே 26 எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா மே 27 அடுத்த நாள்ல இருந்து ஒரு வாரம் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. என்ன டைம் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஏதாச்சும் கொஸ்டின் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா upsconline.nic.in மிஸ்லெனியஸ் QPR ரெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் அப்ளை பண்ணி நீங்க அந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து போட்டோ அப்ளை பண்றது, ஸோ ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் தான் இந்த போட்டோ அப்ளை பண்ற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த போட்டோ ஐடி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10 நாள், அதாவது நீங்க இன்னைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதி வந்து 14 பிப்ரவரி 14 அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க 10 நாள் முன்னாடி தான் அந்த போட்டோ வந்து எடுத்துருக்கணும். நீங்க போட்டோஷாப்ல போய் 10 நாள் முன்னாடி தான் அந்த போட்டோ எடுக்கணும். 4ஆம் தேதி வந்து நீங்க வந்து போட்டோ வந்து எடுத்துருக்கணும். ஸோ 10 நாள் கேப்ல எடுத்த போட்டோ தான் இருக்கணும். ஓகே, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி எடுத்த போட்டோலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. இப்போ 10 நாள் முன்னாடி ரீசெண்டா எடுத்த போட்டோ, ஸோ 10 நாள் இல்லாட்டி 20 நாள் இருக்கலாம். ஓகே, ரீசெண்டா எடுத்த போட்டோ தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த வருஷம் சேர்த்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த வருஷம் சேர்த்திருக்காங்க, நல்லா கவனிங்க. போட்டோ ஐடி, ஓகே, ஒரு போட்டோ வந்து இருக்கு. ஸோ இதுதான் போட்டோ அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா உங்க நேம் இருக்கணும். ஓகே, ஸோ உங்க நேம், ஸோ இதுதான் உங்க நேம் அப்படின்னா இங்க நேம் இருக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட் இருக்கணும். இங்க வந்து டேட் இருக்கணும். இது வந்து இந்த வருஷம் வந்து அப்ளை இப்ப இந்த வருஷம் தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த போட்டோ கொடுக்குறவங்க நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, அந்த சைஸ் போட்டோ வந்து அந்த சைஸ் இருக்கணும். அந்த போட்டோல என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா கீழே வந்து மேல பேர் கொடுக்கணும், கீழே வந்து டேட் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம் சென்டருக்கு எப்போ போகணும்? 30 நிமிஷம் 1/2 மணி நேரம் முன்னாடியே போயிடணும். ஓகே, 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க 9 மணிக்கு உள்ள போயிடணும். நீங்க
ஓகே, அடுத்து ப்ரிலிம் சென்டர். ஸோ ப்ரிலிமினரிக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன சென்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர் சொல்லிட்டு 5 சென்டர் இருக்கு. அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்கு. ஸோ மெயின்ஸை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. எதுவுமே பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். என்னென்ன ஸ்டேஜஸ்ல எக்ஸாமினேஷன் நடக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ்ல நடக்கும். 1 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் நடக்கும். அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21. ஸோ மினிமம் வந்து 21, மேக்ஸிமம் வந்து 32. ஓகே, ஸோ 32லேருந்து மேக்ஸிமம். ஸோ அதுலேருந்து எக்ஸப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னென்ன எக்ஸப்ஷன் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC ST அப்படின்னா 32 தான் மேக்ஸிமம். அப்படின்னா அவங்க 37 வரைக்கும் எழுதலாம். யாரு? SC ST. ஓகே, அதே மாதிரி OBC அப்படின்னா 3 வருஷம் எழுதலாம். 32 தான் மேக்ஸிமம்னா 35 வரைக்கும் எழுதலாம் OBC. ஓகே, எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா 5 வருஷம், அதாவது 32 அப்படின்னா 35 வரைக்கும், 37 வரைக்கும் எழுதலாம். அப்போ SC ST பிளஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 37 வரைக்கும் எழுதலாம். OBC பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் எழுதலாம் சொல்லிட்டு சொல்றாங்க, ரிலாக்ஸேஷனை இது பண்ணி. ஓகே, ஆனால் நீ உங்களுக்கு மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 32 வந்து இருக்கணும். அடுத்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சுக்கணும், அதான் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் கிராஜுவேட் டிகிரி. ஓகே, அதை சொல்றாங்க, எனி டிகிரி முடிச்சிடணும். ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா SC STக்கு அன்லிமிட்டட், அதாவது SC STக்கு 37 வரைக்கும் எழுதலாம். ஆனால் அட்டம் பார்த்தீங்கன்னா 0 அட்டம். 0னா உங்களுக்கு நான் எத்தனை தாட்டி வேணும் நீங்கள் எழுதிக்கலாம். அட்டம் வந்து எத்தனை தாட்டி வந்தால் அந்த 37 வயசு வரைக்கும் எத்தனை தாட்டி வேணும் எழுதிக்கலாம். ஆனால் OBCக்கு பார்த்தீங்கன்னா 9 அட்டம் தான் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு 32 தான் மேக்ஸிமம். ஆனால் 33 வருஷம் எக்ஸப்ஷன், 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து 35 வரைக்கும் வச்சிருக்காங்க. அது 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு நீங்க 9 தாட்டி வந்து எழுதிக்கலாம் OBC ஸ்டூடெண்ட். அதே மாதிரி PWBD. ஓகே, இப்போ பர்சன் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 9 அட்டம் எழுதிக்கலாம். ஜென்ரல், EWS, OBC எல்லாத்துக்கும் 9 அட்டம் வந்து எழுதிக்கலாம். அடுத்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ இது யாருக்கு கிடையாது? உமனுக்கு கிடையாது, SC ST கிடையாது, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு கிடையாது. ஓகே, அவங்க 4 பேருக்கு கிடையாது, மிச்ச பேருக்கு ஃபுல்லாக 100 ரூபா வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த ஃபீஸ் கட்டுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் சலானா கட்டுறீங்க, கேஷாக கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 4, 11:59 நீங்கள் SBIல கட்டி ஆகணும். சப்போஸ் நான் SBIல கட்டலை, நீங்கள் ஆன்லைனில் கட்டுறீங்க, UPIலையோ இல்லை ஃபோன்பே, பேடிஎம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்ச் 2024, மார்ச் 5, 2024 6 மணிக்குள்ள நீங்கள் ஆன்லைன் வந்து கட்டி ஆகணும். ஓகே, இப்போ லாஸ்ட் டேட்டும் மார்ச் 5 தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற டேட்டும் மார்ச் 5 தான். சப்போஸ் நீங்கள் SBIல ஃபீ பே பண்ணுறீங்க அப்படின்னா 4, அதாவது 5 மார்ச் 5 ஒரு நாள் முன்னாடி மார்ச் 4ல் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் SBIல நீங்கள் கேஷாக பே பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி OBC சர்டிஃபிகேட் பற்றி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். OBC சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் சொல்லக்கூடிய அந்த ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி வந்து இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் போன வருஷம் மார்ச் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வேலிட் இல்லை. ஸோ அந்த ஏப்ரல்லேருந்து இந்த மார்ச் வரைக்கும் இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடு. ஸோ அதனால இப்போ எழுத போகிறவங்க நீங்கள் OBC சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 சொல்லிட்டு 2 பேப்பர் இருக்கு. ஸோ ஒரு பேப்பர் 1ல 100 கொஸ்டின் 200 மார்க், பேப்பர் 2ல 80 கொஸ்டின் 200 மார்க். ஸோ 100 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் 2 மார்க் 200 மார்க். அதே மாதிரி 80 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 1.5 மார்க் சொல்லி 200 மார்க் வந்து தராங்க. ஸோ அதில் பேப்பர் 2 வந்து குவாலிஃபைங் பேப்பர். ஸோ 2 பேப்பரும் நீங்க கம்பல்சரி எழுதணும். காலையில் ஒரு பேப்பர் இருக்கும், மதியம் ஒரு பேப்பர் இருக்கும். ரெண்டுமே கம்பல்சரி எழுதணும். ஆனால் நீங்க CSAT மதியம் எழுதுற பேப்பர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர், அதாவது 66 மார்க் எடுக்கணும் நீங்க. ஓகே, 200க்கு 66 மார்க் எடுக்கணும். அதுதான் இங்க. ஓகே, அடுத்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும், ஹிந்தில இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியம். CSAT மார்க் குவாலிஃபைங்க. ஸோ 66 மார்க் எடுத்தா போதும். ஓகே, ஸோ அதனால பார்த்து அட்டன் பண்ணுங்க. CSATன்றது இந்த வர கஷ்டமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க CSAT வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்தளவு பேப்பர் A, பேப்பர் B இந்தியன் லாங்குவேஜ், அதாவது எனி ஒன் இந்தியன் லாங்குவேஜ் 8th ஷெடியூல்ல உள்ள 8வது அட்டவணையில் எனி ஒன் இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர் ஏல வந்து நீங்க குவாலிஃபைங்க எழுதுவீங்க. அதே மாதிரி பேப்பர் Bன்றது இங்கிலீஷ், ரெண்டுமே குவாலிஃபைங். எப்படி CSAT குவாலிஃபைங்க, அதே மாதிரி மெயின்ஸ்ல இந்த 2 பேப்பர் குவாலிஃபைங். ஸோ இது வந்து மெரிட்ல எடுத்துக்க மாட்டாங்க. மெரிட்ல எடுத்துக்கூடிய பேப்பர் SA, GS 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனல் பேப்பர் 2. ஸோ ஒரு பேப்பருக்கு 250 மார்க், 2 பேப்பருக்கு 500 மார்க் சொல்லி 1250 மார்க் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பேப்பர் வந்து இருக்கும். அது போய் இன்டர்வியூ 275 மார்க், மொத்தம் ஃபைனல் மெரிட்ல இருக்கிற போது 2025 மார்க். ஓகே, மெரிட்ல எழுத போறதே வந்து நீங்க 2025 மார்க் தான் நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்க. பிளஸ் மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூல 2025 மார்க் தான் எழுத போறீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்குரிய ஒரு ஐடியா. ஸோ சிலபஸ் வேணும் அப்படின்னா நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்து இது பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் ஸ்டூட் டெலிகிராம் சேனல்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ
டவுன்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் என்ன டவுட் இருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது போக உங்களுக்கு மராத்தான் வீடியோ வந்து போட போகிறோம். ஓகே, சிவில் ஸ்டூட் சார்பாக கரண்ட் அஃபேர்ஸ்னு மராத்தான் வீடியோ, எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மராத்தான் வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ அதனால் அந்த மராத்தான் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராம் சேனல் இணைஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மராத்தானோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.